அட என்னடா இது இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து இந்த கிளிகளை நம்மளை இன்சர்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி ரொம்ப சங்கடமாக போயிடுச்சுங்க. நானும் நிறைய வீடியோ பார்த்துட்டு போய் அங்கே ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தா எந்த கிளியும் வரலைங்க. என்ன கிளி திரும்ப உள்ள போயிடுச்சு? அதானே என்னோட 25 வருஷ சர்வீஸ்ல வெளியில வந்து ஃபுட் எடுக்காம உள்ள போனது இதுதானே முதல் தடவை. 25 வருஷமெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்பாட் பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் வாங்க. இன்றைக்கி நம்ம சண்டே ஒரு நாள் ஹாலிடேங்கிறனால நம்ம பாய்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நெம்மாரில் இருக்கிற பெட்ஸ் பார்க் வந்துட்டோம். பொள்ளாச்சிலேருந்து மீன் கரை ரோட்டில் கோயந்தாவரம் செக் போஸ்ட்டில் வண்டி நிப்பாட்டிட்டு அங்கேருந்து திருச்சூர் போகிற பஸ்ஸில் ஏறி நெம்மாரா NSS கடைச்சி டிக்கெட் வாங்கிட்டோம். அங்கே ப்ரைவேட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழ் பாட்டு தான் பாடிட்டு இருக்குது. அப்படியே வயல்வெளிகளில் இயற்கையிலே ரசிச்சுட்டு நெம்மாரா தாண்டி வந்துட்டோம். கண்டக்டர் சொல்லிட்டிங்கன்னா அவரே NSS கடைன்னு சொல்லி இறக்கி விட்டுருவாரு. அங்கே இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி போர்டு போட்டு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. அந்த ஏரோ மார்க் பார்த்து நீங்கள் போனீங்களே போதும். அங்கே உள்ள என்ட்ரி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் ஃபுல்லாக இருக்குது. கார் பைக் எது வேணா கொண்டு வந்துக்கலாம். பெரிய வண்டிகளே எதுவும் வர முடியாது இந்த வழியில். அங்கே முன்னாடியே ஹேண்ட் வாஷ் ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. இதெல்லாம் நல்லா மரத்தடியில் இருக்கிறனால குழந்தைகள்லாம் சேர்ந்து தூரி விளையாடிட்டு இருந்தாங்க மரத்தடியிலே. கொஞ்ச நேரம் விளையாடி முடிச்சு போட்டு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் 150 ரூபா கொடுத்து உள்ளே போயிட்டோம். அங்கே உள்ள என்ட்ரானு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபவுண்டன் ஒன்று ரெடி பண்ணி விட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் விட்டுருந்தாங்க. அந்த ஃபிஷ்ஷெல்லாம் நிறைய அழகழகாக இருந்தது, கலர்களாக இருந்தது. நாங்கள் அதையெல்லாம் ரசிச்சுட்டு ரொம்ப நேரம் நின்றுருந்தோம். இங்கே குழந்தைங்க இருந்து நிறைய பேர் ஃபேமிலிஸோட தான் வர்றாங்க எல்லாருமே. நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது எத்தனை இந்த மாதிரி இருக்கிறத குடும்பப்படுத்திருப்போம். அவதாயா இவ. அதுக்கப்புறம் பாம்பு நம்ம கையில் கொடுத்தாங்க. பாம்பை உயிரோட பிடிக்கிறதா யாரால முடியும்? அந்த பாம்பை கையில் கொடுக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் கைகளில் விடவெடுத்து போயிடுச்சுங்க. மூக்குள்ளே போயிருமோன்னு சொல்லி நானும் பயந்துட்டு வேகமாக கொடுத்துங்க அவங்க. அப்படி நம்ம சின்ன பிள்ளைங்கள சின்ன பாம்பு ஒன்று கொடுத்தாங்க அவங்க. பெரிய பாம்பு பிடிச்சானா இல்லைங்கிறத கடைசியில் சொல்கிறேன். இது இல்லாமல் இங்கே ஆமை இருக்குது, ஃபேன்சியான கோழி இருக்குது, பெரிய சைஸ் கிளி ஒன்று இருக்குது, நிறைய வகையிலான பறவைகள் இருக்குது. இங்கே பறவைகளோட சத்தம் தான் இங்கே நிறைய இருக்குதுங்க. அன்னப்பறவைகள், அழகான முயல்கள், கருப்பு வாத்துக்கள், புறாக்கள், இன்னும் பல வகையான கிளிகள், பெங்கால் கேட்டு ஒரு பூனை வச்சுருக்காங்க. இன்னும் 2-3 வகை உடக்காய் வச்சுருக்காங்க. எல்லோ கோல்டன் ஃபெசன்ட் வச்சுருக்காங்க. ரொம்ப குட்டியாக க்யூட்டாக ஒரு மங்கியோடு சுற்றிட்டு இருந்தது. ஒரு சின்ன குதிரை, டாங்கி, அப்புறம் ஒரு குட்டி மாடு, ஈமு கோழி 2 இருக்குங்க. நல்லா மதிய நேரத்தில் உள்ளே இருந்தாலும் மரங்களாம் நிறையா இருக்கிறனால வெயிலே எங்களுக்கு தெரியலைங்க. அப்படியே ஒரு ஒட்டகம் வச்சுருந்தாங்க. அந்த ஒட்டகம் ரொம்ப பெருசாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெருப்பு கோழி விட்டுருக்குதுங்க. அது அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு லொட்டுன்னு கொத்திட்டே கிடந்தது. அந்த நெருப்பு கோழி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய கார்டன் ஒன்று, குழந்தைகளாம் விளையாடுற மாதிரி. அங்கே குழந்தைகளும் விளையாடலாம், பெரியவங்களும் விளையாடலாம், அந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை பெருச்சாளி 2 இருந்தது. அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் மீர்கட்டு, அதாவது டிமன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். குச்சி மாதிரி வச்சு பல்லு குத்த போறான். அதுக்கப்புறம் பேர்ட்ஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ண சொல்லி போனோம்னா எல்லா பறவையும் ஆல்ரெடி லஞ்சு சாப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம கொடுக்குற ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே வரலைங்க. இவனு 2 பேர் வந்து நடக்க முடியாமல் போயிட்டு இருக்காங்க இப்படி. அப்புறம் பிளாக் ஸ்வான் 2 இருந்தது, ஹேம்ஸ்டர், இன்னும் கிளிகள் நிறையா இருந்தது. அந்த கோல்டன் பெசன்ட் மாதிரி சில்வர் பெசன்ட் ஒன்று இருந்தாங்க. கடைசியாக நம்ம பெரிய பையன் பார்த்தீங்கன்னா தைரியமாக பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டாங்க. இதோடு இந்த பெட்ஸ் பார்க் முடிச்சு போட்டு ஃபிஷ் ஃபுட்டு கொடுத்தாங்க. அதை வாங்கி மீன்களுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டாங்க. இது முடிச்சுட்டு நெம்மாரா டவுனில் போய் ஒரு தரமான ஹோட்டலில் ஃபுட்டு சாப்பிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.